வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமந்தகுடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சமணர் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் தேவகோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் பட்டணம் போற வழியில் இருக்கக்கூடிய விருசுலி ஆற்றோட கரையில தான் அந்த அனுமந்தகுடி அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சமணர் பள்ளி தான் இது. இந்த கோவில் சமணர்களுடைய 23வது தீர்த்தங்கரான பார்சுவநாதருக்காக கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கு. இந்த கோவில்ல இருந்த பழைய பார்சுவநாதருடைய சிலை சேதமானதுனால அதுக்கு பதிலாக புதிய சிலை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல தர்மதேவி இயக்கி, மகாசத்தையா, காளி, கருப்பன், மாரியம்மன், கணபதி இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் வச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் 1881 விருசுலி ஆற்றில் ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தால சேதமடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்துல 1885 கட்டப்பட்டிருக்கு. இந்த ஊருக்கு எதனால அனுமந்தகுடி அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல ராமனுக்காக அனுமன் சீதையை தேடி போவார் இல்லையா, அப்படி போகையில அவர் தங்கி இருந்த ஒரு இடமாக இந்த இடத்த சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு அனுமந்தகுடி அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. தேவகோட்டையில பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அனுமந்தகுடியை எப்படி ராமாயணத்தோட தொடர்புடையதா சொல்றாங்களோ, அதே மாதிரி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கண்டதேவி அப்படின்ற ஊரையும் ராமாயணத்தோட தொடர்பு படுத்தி சொல்றாங்க. அதாவது ஹனுமன் இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டேன் தேவியை அப்படின்னு ராமர்கிட்ட சொன்ன ஊரை தான் இப்ப கண்டதேவி அப்படின்ற பேரால அழைக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. சமணர் கோவில் அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அது குடைவரை கோவிலாக நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இந்த சமண மதமானது கிமு 6ஆம் நூற்றாண்டுல மகாவீரரால நிறுவப்பட்டிருக்கு. இந்த சமணர்களுக்கு மொத்தம் 24 தீர்த்தங்காரர்கள் கொண்டாடப்படுகிறாங்க. அந்த தீர்த்தங்காரர்கள் அப்படின்றவங்கள தான் இவங்க கடவுளாக நினைக்கிறாங்க. இந்த சமண மதத்தோட கொள்கைகளாக இவங்க சொல்றது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அகிம்சை, ரொம்ப அமைதியான வழியில நடக்கணும். பல்வேறு பார்வைகள், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி இப்படிலாம் எதனாலலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நோக்கம். அப்புறமா பற்றின்மை, எது மேலையும் ஆசை இல்லாத ஒரு நபராக இருக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய கொள்கைகளா இருக்கு. இந்த சமண மதத்துல மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் கொண்டாடப்படுகிறாங்க. அதுல முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் ரிஷபநாதர். இவரை தான் தங்களுடைய மதத்துடைய நிறுவனர் அப்படின்னு இந்த சமண மதத்தவர்கள் நம்புறாங்க. அந்த வரிசையில வந்த 23வது தீர்த்தங்கரான பார்சுவநாதருக்காக தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. எல்லா இனத்தவர்களாலும் எல்லா மதத்தவர்களாலும் வணங்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக இந்த அனுமந்தகுடி சமணர் கோவில் இருக்கு. நீங்க தேவகோட்டை பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த கோவிலுக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.